வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் அத்தியாயம் 35 கங்கோமா விருத்தாந்த கதனம். கங்கையினுடையவும் பார்வதியினுடையவும் விருத்தாந்தத்தை சொல்வது. பஞ்சத்ரிம்ஷः சர்கः 35வது சர்க்கம். கங்கோமா விருத்தாந்த கதனம். கங்கையினுடையவும் பார்வதியினுடையவும் விருத்தாந்தத்தை சொல்வது. उपास्ये रात्रे शेषं तो शोणाकूले समाहितः निशायां सुप्रभातायां विश्वामित्रोऽभ्यभाषत. ஷோணாக்கூலே தோ ஷோணா நதிக்கரையிலேயே ராத்திரி சேஷம் இரவின் மிச்சத்தை உப்பாசியே கழித்து சமாஹிதா பரிசுத்தரான விஸ்வாமித்ரா விஸ்வாமித்திரர் நிஷாயாம் இரவு சுப்பிரபாத்தாயாம் விடிந்த வளவில் அபியபாஷத பின்வருமாறு சொன்னார். ஷோணா நதிக்கரையிலேயே இரவின் மிச்சத்தை கழித்து பரிசுத்தரான விஸ்வாமித்திரர் இரவு விடிந்த வளவில் பின்வருமாறு சொன்னார். सुप्रभाता निशाराम पूर्वा संध्या प्रवर्तते उत्तिष्ठोत्तिष्ठ भद्रं ते गमनाय बीरोचय. ராமா ஸ்ரீராமா நிஷா இரவு, சுப்பிரபாத்தா நல்விடிவானது, பூர்வா சந்தியா காலை சந்தி, பிரவர்த்தத்தை நெருங்குகிறது, உத்திஷ்ட எழுந்திரும் உத்திஷ்ட எழுந்திரும், தே உமக்கு பத்ரம் மங்களம், கமனாய போவதின் பொருட்டு, அபிரோச்சைய திருவுள்ளம் பற்றும். ஸ்ரீராமா இரவு நல்விடிவானது, காலை சந்தி நெருங்குகிறது, எழுந்திரும் எழுந்திரும், உமக்கு மங்களம், போவதின் பொருட்டு திருவுள்ளம் பற்றும். தச்ருத்வா வச்சனம் தஸ்யே கிருத்வா பௌர்வாஹ்னீகீம் கிரியாம் கமனம் ரோச்சயாமாஸ வாக்கியம் சேதமுவாச்சः. தஸ்யே அவருடைய தத் வச்சனம் அந்த வார்த்தையை ஸ்ருத்வா கேட்டு பௌர்வாஹ்னிகீம் காலையில் செய்ய வேண்டிய கிரியாம் கிரியையை கிருத்வா செய்து கமனம் போவதை ரோச்சயாமாஸ இச்சித்தார். இதம் இந்த வாக்கியம் வாக்கியத்தையும் உவாச்சக பின்வருமாறு சொன்னார். அவருடைய அந்த வார்த்தையை கேட்டு காலையில் செய்ய வேண்டிய கிரியையை செய்து போவதை இச்சித்தார். இந்த வாக்கியத்தையும் பின்வருமாறு சொன்னார். அயம் ஷோண சுபஜலோ காத புலீன மண்டிதः கத்தரேன பத பிராஹ்மன் சந்தரிஷ்யாமஹே வயம். அயம் இந்த சுபஜலः மங்கள தீர்த்தமுள்ள, ஷோணः ஷோணை, காதக சொற்ப ஜலமுடையது, புலின மண்டிதா மணல் திட்டுகளோடு விளங்குகிறது, பிராஹ்மன் பிராமணரே, கத்தரேன பதா எந்த வழியால், வயம் நாம், சந்தரிஷ்யாமஹே தாண்டுவோம். இந்த மங்கள தீர்த்தமுள்ள சோனை சொற்ப ஜலமுடையது, மணல் திட்டுகளோடு விளங்குகிறது, பிராமணரே எந்த வழியால் நாம் தாண்டுவோம். ஏவமுக்தஸ்து ராமேன விஸ்வாமித்ரோ பிரவீதிதம் ஏஷ பந்தா மயோத்திஷ்டோ ஏன யாந்தி மஹர்ஷயः. ராமேன ஸ்ரீராமரால் ஏவமுக்தா இவ்வாறு சொல்லப்பட்ட விஸ்வாமித்ரா விஸ்வாமித்திரர் தோ இப்பொழுது இதம் இனி வரப்போகிறதை அப்ரவீத் சொன்னார். மஹர்ஷய மஹர்ஷிகள் ஏன எவ்வழியாக யாந்தி போகிறார்களோ, ஏஷக பந்தாக அந்த இந்த வழி, மயா என்னால் உத்திஷ்டா உத்தேசிக்கப்பட்டது. ஸ்ரீராமரால் இவ்வாறு சொல்லப்பட்ட விஸ்வாமித்திரர் இப்பொழுது இனி வரப்போகிறதை சொன்னார். மஹர்ஷிகள் எவ்வழியாக போகிறார்களோ அந்த இந்த வழி என்னால் உத்தேசிக்கப்பட்டது. தே கத்வா தூரமத்வானம் கதேர்ததீவசே ததா ஜாஹ்னவீன் சரிதாம் ஸ்ரேஷ்டாம் தத்ருஷுர் முனி சேவிதாம். தூரம் வெகு தூரமான அத்வானம் வழியை கத்வா கடந்து, ததா அப்பொழுது, அர்த்த திவசே மத்தியான காலம், கத்தே சென்றவளவில், தே அவர்கள், முனி சேவித்தாம் ரிஷிகளால் வணங்கப்பட்ட, சரித்தாம் நதிகளுக்குள், ஸ்ரேஷ்டாம் சிறந்த, ஜாஹ்னவீம் கங்கையை, தத்ருஷுகோ கண்டார்கள். வெகு தூரமான வழியை கடந்து அப்பொழுது மத்தியான காலம் சென்றவளவில் அவர்கள் ரிஷிகளால் வணங்கப்பட்ட நதிகளுக்குள் சிறந்த கங்கையை கண்டார்கள்.
तां दृष्ट्वा पुण्यसलिलां हंससारससेवितां बभूवुर्मुनयः सर्वे मुदिता सह राघवाः तस्यास्तीरे ततश्चक्रोस्तत्रावासपरिग्रहम् புண்ணியசலிலாம் புண்ணிய தீர்த்தமுடையதான ஹம்ச சாரச சேவிதாம் அன்னப்பறவைகளினாலும் சாரசங்களினாலும் நிறைந்திருக்கிற தாம் அதை திருஷ்டுவா பார்த்து சக ராகவாக ஸ்ரீ ராகவரோடு கூடின முனையக முனிவர்கள் சர்வே எல்லோரும் முதிதாக மனம் கழித்தவர்களாய் பபூஹு ஆனார்கள் தத்தக அப்பொழுது தத்ர அவ்விடத்தில் தஸ்யாக அதனுடைய தீரே கரையில் ஆவாச பரிகிரகம் தங்கும் இடம் அடைதலை சக்ருஹு செய்தார்கள் புண்ணிய தீர்த்தமுடையதான அன்னப்பறவைகளினாலும் சாரசங்களினாலும் நிறைந்திருக்கிற அதை பார்த்து ஸ்ரீ ராகவரோடு கூடின முனிவர்கள் எல்லோரும் மனம் கழித்தவர்களாய் ஆனார்கள் அப்பொழுது அவ்விடத்தில் அதனுடைய கரையில் தங்குமிடம் அடைதலை செய்தார்கள் ततस्नात्वा यथान्यायं सन्तर्प्य पित्रो देवताः हुत्वा चैवाग्निहोत्राणि प्राश्य चामृतवद्धविः विवेशर्जाह्नवीतीरे शुचौ मुदितमानसाः विश्वामित्रं महात्मानं परिवार्य समन्ततः ततः अंग स्नात्वा நீராடி பித்ருதேவதாக பித்ருக்களையும் தேவதைகளையும் யதா நியாயம் விதிப்படி சந்தர்ப்பியச்ச தர்ப்பணங்களால் திருப்தி பண்ணி வைத்தும் அக்னிஹோத்ராணி அக்னிஹோத்திரங்களை ஹுத்வா ஏவ ஹோமம் செய்தும் அமிர்தவத் அமிர்தத்திற்கு சமானமான ஹவிஹி அவிசை பிராஷ்யச்ச புஷித்தும் சுச்சௌ பரிசுத்த ஜாஹ்னவி தீரே கங்கை கரையில் மகாத்மாவான விஸ்வாமித்திரம் விஸ்வாமித்திரரை சமந்ததக நாட்புறத்திலும் பரிவாரிய சூழ்ந்து முதித்த மானசாக களிப்புற்ற மனமுடையவர்களாய் விவிஷுகு உட்கார்ந்தார்கள் அங்கு நீராடி பித்திருக்களையும் தேவதைகளையும் விதிப்படி தர்ப்பணங்களால் திருப்தி பண்ணி வைத்தும் அக்னிஹோத்திரங்களை ஹோமம் செய்தும் அமிர்தத்திற்கு சமானமான ஹவிஸை புசித்தும் பரிசுத்த கங்கை கரையில் மகாத்மாவான விஸ்வாமித்திரரை நாட்புறத்திலும் சூழ்ந்து களிப்புற்ற மனமுடையவர்களாய் உட்கார்ந்தார்கள் संप्रहृष्ट मणारामो विश्वामित्रमथा ब्रवीत् भगवन् श्रोतुमिच्छामि गंगां त्रिपथगां नदीं त्रैलोक्यं कथमाक्रम्य गता नदीपतिम् ராமஹா ஸ்ரீராமர் சம்பிரஹிருஷ்டமனாக மிக களிப்புற்ற மனமுடையவராய் விஸ்வாமித்திரரை பார்த்து அப்ரவீத் சொன்னார் பகவானே திரிபதகாம் 3 வழியாய் செல்லுகிற நதியான கங்காம் கங்கையின் வரலாற்றை அத சம்பூர்ணமாய் சிரோத்தும் கேட்க இச்சாமி விரும்புகிறேன் கதம் எவ்வாறு திரைலோக்கியம் உலகத்தை ஆக்கிரமிய வியாபித்து நதீபத்தியும் சமுத்திரத்தை கதா அடைந்தது ஸ்ரீராமர் மிக களிப்புற்ற மனமுடையவராய் விஸ்வாமித்திரரை பார்த்து சொன்னார் பகவானே 3 வழியாய் செல்லுகிற நதியான கங்கையின் வரலாற்றை சம்பூர்ணமாய் கேட்க விரும்புகிறேன் எவ்வாறு முவ்வுலகத்தை வியாபித்து சமுத்திரத்தை அடைந்தது चोदितो रामवाक्येन विश्वामित्रो मुनिः वृद्धिं जन्म च गंगाया वक्तुमेवोपचक्रमे ராமவாக்கியேன ஸ்ரீராமருடைய வார்த்தையால் சோதிதா ஏவப்பட்டவரான மகாமுனிவரான விஸ்வாமித்திரர் கங்காயாக கங்கையினுடைய ஜன்மச்ச உற்பத்தியையும் விருத்திம் ஏவ விருத்தியையும் வக்தும் சொல்ல உபசக்கரமே தொடங்கினார் ஸ்ரீராமருடைய வார்த்தையால் ஏவப்பட்டவரான மகாமுனிவரான விஸ்வாமித்திரர் கங்கையினுடைய உற்பத்தியையும் விருத்தியையும் சொல்லத் தொடங்கினார் शैलेन्द्रो हिमवान्नाम धातो नामा करो महान् तस्य कन्याद्वयं राम रूपेणा प्रतिमं भुवि ராம ஸ்ரீராம ஹிமவான் நாம என்ற தாத்தூனாம் சகல லோகங்களுக்கும்
ஆக்கரக உற்பத்தி ஸ்தானமான மகான் பெரிய சைலேந்திரக பர்வதராஜன் தஸ்ய அவருக்கு புவி உலகில் ரூபேன உருவத்தால் அப்பிரதிமம் ஒப்பற்ற கன்யாத்வயம் குமாரிகள் 2. ஸ்ரீராமா ஹிமவான் என்ற சகல லோகங்களுக்கும் உற்பத்தி ஸ்தானமான பெரிய பர்வதராஜன் அவருக்கு உலகில் உருவத்தால் ஒப்பற்ற குமாரிகள் 2. யா மேருதுஹிதா ராம தயோர்மாதா மத்தியமா நாம்னா தோ மேனகா நாம பத்னி ஹிமவத பிரியா. ராமா ராமா மேருதுஹிதா மேருவின் மகள், ஹிமவதா ஹிமவானின் பிரியா பிரியமுள்ள, பத்னி நாம்னா பெயரால், மேனகா மேனகை என்று நாம பிரசித்தமான, சுமத்தியமா நுண் இடையாள், யாத்தோ எவளோ அவள்தான், தயோஹோ இருவர்களுடைய மாதா தாய். ராமா மேருவின் மகள், ஹிமவானின் பிரியமுள்ள பத்னி, பெயரால் மேனகை என்று பிரசித்தமான நுண்ணிடையாள் எவளோ அவள்தான், இவ்விருவர்களுடைய தாய். தஸ்யாம் கங்கா சமபவ ஜேஷ்டா ஹிமவத சுத உமா நாம த்விதியா பூன் நாம்னா தஸ்யைவ ராகவ. ராகவ ஸ்ரீராகவரே, தஸ்யாம் அவளிடத்தில் கங்கா கங்கை, ஹிமவதா ஹிமவானுக்கு, ஜேஷ்டா சுதா மூத்த பெண்ணாக, சமபவத் இருந்தாள், தஸ்யே அவருக்கு, நாம்னா பெயரால், உமா ஏவ உமை என்றவளும், நாம பிரசித்தமான, த்விதீயா இரண்டாவதவளாய், பூத் இருந்தாள். ஸ்ரீராகவரே, அவளிடத்தில் கங்கை ஹிமவானுக்கு மூத்த பெண்ணாக இருந்தாள், அவருக்கு பெயரால் உமை என்றவளும் பிரசித்தமான இரண்டாவதவளாய் இருந்தாள். அத்த ஜேஷ்டாம் சுரா சர்வே தேவதார்த்த சிக்கீர்ஷய சைலேந்திரம் வரயாமாசுர் கங்காம் திரிப்பதகாம் நதியேம். அத்த அப்படி இருக்கையில், சுராஹா தேவர்கள், சர்வே எல்லோரும், தேவதார்த்த சிக்கீர்ஷயா தேவர்களுக்கு காரியங்கள் ஆக வேண்டியிருப்பதால், ஜேஷ்டா மூத்தவளான, திரிப்பதகாம் 3 வழியாக செல்கிற, நதீம் நதியான, கங்காம் கங்கையை, சைலேந்திரம் பர்வதராஜனிடம், வரையா மாசுகோ வேண்டிக் கொண்டார்கள். அப்படி இருக்கையில் தேவர்கள் எல்லோரும் தேவர்களுக்கு காரியங்கள் ஆக வேண்டியிருப்பதால், மூத்தவளான 3 வழியாக செல்லுகிற நதியான கங்கையை பர்வதராஜனிடம் வேண்டிக் கொண்டார்கள். ददौ धर्मेण हिमवान् स्तनयां लोकपावनीं स्वच्छन्दपथगां गङ्गां त्रैलोक्यहितकाम्यया. हिमवान् தர்மேன தர்மத்தால், திரைலோக்கியஹித காமியா மூவுலகத்திற்கும் நன்மை செய்ய விருப்பத்தாலே, தனையாம் புத்திரியான, லோக்க பாவனி உலகத்தை பரிசுத்தம் செய்கிற, ஸ்வச்சந்த பதகாம் தன்னிஷ்டமான மார்க்கங்களில் செல்லுகிற, கங்காம் கங்கையை ததௌ கொடுத்தார். ஹிமவான் தர்மத்தால் மூவுலகத்திற்கும் நன்மை செய்ய விருப்பத்தாலே, புத்திரியான, உலகத்தை பரிசுத்தம் செய்கிற, தன்னிஷ்டமான மார்க்கங்களில் செல்லுகிற கங்கையை கொடுத்தார். பிரதிகிருஹ்ய திரிலோக்கார்த்தம் திரிலோகஹித காரிணஹ கங்காமாதாய தே கச்சன் கிருதார்த்தேனாந்தராத்மனா. திரிலோகஹித காரிணஹ மூவுலகத்திற்கும் நன்மையை செய்கிற, தே அவர்கள், திரிலோகார்த்தம் மூவுலகத்தின் பொருட்டு, கங்காம் கங்கையை, பிரதிகிருஹ்ய வாங்கி, ஆதாய வைத்துக்கொண்டு, கிருத்தார்த்தேன கருத்து நிறைவேறின, அந்தராத்மனா மனதோடு, அகச்சன் சென்றார்கள். மூவுலகத்திற்கும் நன்மையை செய்கிற அவர்கள், மூவுலகத்தின் பொருட்டு கங்கையை வாங்கி வைத்துக்கொண்டு, கருத்து நிறைவேறின மனதோடு சென்றார்கள். யா சான்யா சைலதுஹிதா கன்யாசீத் ரகுநந்தன உக்ரம் சா விரதமாஸ்தாய தபஸ்தேப்பே தபோதனா. ரகுநந்தன அந்யா மற்றொரு, சைலதுஹிதா பர்வதத்தின் பெண்ணான, யா எவள் கன்யா கன்னிகையாய், ஆசீத் இருந்தாளோ, சாச்ச அவளும், தபோதனா தவத்தையே தனமாய் உள்ளவளாய், உக்ரம் கட்டோரமான, விரதம் விரதானுஷ்டானத்தை, ஆஸ்தாய அடைந்து, தப்பக தவத்தை, தேப்பே புரிந்தாள்.
ரகுநந்தனா மற்றொரு பர்வதத்தின் பெண்ணானையவள் கன்னிகையாயிருந்தாளோ அவளும் தவத்தையே தனமாய் உள்ளவளாய் கட்டோரமான விரதானுஷ்டானத்தை அடைந்து தவத்தை புரிந்தாள். உக்ரேன தபசா யுக்தாம் ததோ சைலவரசுதாம் ருத்ராயா பிரதிரூபாய உமாம் லோக்க நமஸ்கிருதாம். சைலவரஹா பர்வதஸ்ரேஷ்டர் உக்ரேன கட்டோரமான தபசா தவத்தோடு யுக்தாம் கூடின சுத்தாம் பெண்ணான உமாம் உமையை லோக நமஸ்கிருத்தாம் உலகத்தாரால் வணங்கப்பட்டவளாய் அப்பிரதி ரூபாய ஒப்பற்ற ரூபமுடைய ருத்ராய ருத்திரருக்கு ததோ கன்னிகாதானம் செய்தார். பர்வதஸ்ரேஷ்டர் கட்டோரமான தவத்தோடு கூடின பெண்ணான உமையை உலகத்தாரால் வணங்கப்பட்டவளாய் ஒப்பற்ற ரூபமுடைய ருத்திரருக்கு கன்னிகாதானம் செய்தார். ஏதே தே சைலராஜஸ்ய சுதே லோக்க நமஸ்கிருத்தே கங்கா ச சரீதாம் ஸ்ரேஷ்டா உமாதேவி ச ராகவ. ராகவ ஸ்ரீராகவ ஏதே இவ்விருவர்கள் லோக்க நமஸ்கிருத்தே உலகத்தால் வணங்கப்பட்டவர்கள். தே அவ்விருவர்களான சரிதாம் நதிகளுக்குள் ஸ்ரேஷ்டா சிறந்த கங்கா ச கங்கையும் உமா உமா தேவி ச தேவியும் சைலராஜஸ்ய பர்வதராஜனுடைய சுதே பெண்கள். ஸ்ரீராகவா இவ்விருவர்கள் உலகத்தால் வணங்கப்பட்டவர்கள். அவ்விருவர்களான நதிகளுக்குள் சிறந்த கங்கையும் உமாதேவியும் பர்வதராஜனுடைய பெண்கள். ஏதத்தே சர்வமாக்கியாத்தம் யதா த்ரிபத காநதி கம் கதா பிரதமம் தாத்த கதிம் கதி மதாம்பர. கதிமதாம் நடை அழகு உடையவர்களில் வர சிறந்த தாத்த குழந்தாய் யதா எது நிமித்தமாய் த்ரிபதகா திருப்பதகை நதி நதி பிரதமம் முதலில் கம் ஆகாயத்தில் கத்திம் சஞ்சரித்தலை கதா அடைந்தாளோ ஏதத் இது சர்வம் எல்லாம் தே உனக்கு ஆக்கியாத்தம் சொல்லப்பட்டது. நடை அழகு உடையவர்களில் சிறந்த குழந்தாய் எது நிமித்தமாய் திரிபதகை நதி முதலில் ஆகாயத்தில் சஞ்சரித்தலை அடைந்தாளோ இது எல்லாம் உனக்கு சொல்லப்பட்டது. சைஷா சுர நதீரம்யா சைலேந்திரஸ்ய சுதா ததா சுரலோக்கம் சமாரூடா விபாப்பா ஜலவாகினி. சா அந்த ஏஷா இந்த ரம்ய அழகான சைலேந்திரஸ்ய பர்வதராஜனுடைய சுதா பெண் விபாப்பா பாப்பரஹிதையாய் ஜலவாகினி ஜலப்பெருக்குடையவளாய் சுரநதி தேவநதியாய் ததா அக்காலத்தில் சுரலோக்கம் தேவலோகத்தை சமாரூடா ஏறினாள். அந்த இந்த அழகான பர்வதராஜனுடைய பெண் பாப்பரஹிதையாய் ஜலப்பெருக்குடையவளாய் தேவநதியாய் அக்காலத்தில் தேவலோகத்தை ஏறினாள். இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே பாலகாண்டே பஞ்சத்ரிம்ஷः सर्गः.